ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன செல்ஃபை திறந்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து கும்பகோணத்தில் தான் வந்து இரும்பு பொருட்கள், அயன் கடாய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா பித்தளை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் செய்கிறாங்க. அங்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டதுனால நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுறது வாங்கினேங்க. இது 12 இன்ச் தோசைக்கல். அதுக்கப்புறம் இது வந்து ஒரே ஸ்டீலில் செய்யக்கூடிய தோசை கரண்டி, அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி, அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா 9 குழி உள்ள பணியார சட்டி. இது வந்து வார்ப்பு பணியார சட்டியாக. அதே மாதிரி இது வந்து ஆப்பச்சட்டி, இதுவும் வந்து வார்ப்பில் உள்ளது. அதுக்கப்புறம் இது வந்து இடியாப்பத்தட்டு. இவ்வளவும் நான் வந்து வாங்கினேங்க, நேற்று தான் வந்துச்சு. இது எங்கே அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படின்னாலும் ரேட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குதுங்க. அதனால் நான் வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து ரேட் வந்து மற்றதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தது ஒன்று. அதோட எங்கள் ஊர்லலாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் இங்கே விட அங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால கும்பகோணத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கடையில் அந்த ஒரு இவங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன். உடனே பேக் பண்ணி 2 டேஸ்லலாம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. சூப்பராகவும் இருக்குது. இப்போ வந்து இது சீசனிங் தான் பண்ணினது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பணியார சட்டி மட்டும் வந்து அதாவது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பொடி போட்டு வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பணியார சட்டியில் மட்டும் முட்டை ஊற்றி ஒரு தடவை எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி தோசை கரண்டி, தாளிப்பு கரண்டி, ஆப்பச்சட்டி, இது எல்லாத்தையும் வந்து உப்பு, கல்லுப்பு, எண்ணெய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பழக்க போகிறோங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வந்தவுடனே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து சீசனிங் பண்ணாததாக இருந்தது அப்படின்னாக்கா வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போடணும்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து அப்படி போடனாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கல்லுப்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டிருக்கேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சபக்க கரிஞ்சு போகிற அளவுக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு 2-3 தோசைக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாகவே ஊற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கறியை விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.